ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதுவும் இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ அப்படின்னாக்க, வெற்றி வேர் எப்படி வளர்க்குறது. நம்ம வீட்டு வெற்றி வேரை காமிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு உலா வரலாமா? இப்படியே இவங்களை பார்த்து ரசித்து உலா வரும்போது இருக்கிற மகிழ்ச்சியே தனி. சரி, உலா வரும்போதும் ஒரு வீடியோ எடுக்கும்போதும் எதையாவது சாப்பிட்டுட்டே எடுக்கிறது நம்ம பழக்கம். ஸோ ஒரு பச்சை வெண்டை பறிச்சிட்டேன். அப்புறம் பாருங்கள், குட்டுன்னு குண்டு மாதிரி இருக்கிற ஒரு சிவப்பு வெண்டை, டார்க் சிவப்புங்க. ரெண்டையும் பறிச்சாச்சு. நான் சாப்பிட்டுட்டே பேசுகிறேன். வெற்றி வேர் இங்கே பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு புதர் செடிங்க. புதராக வளரக்கூடிய ஒரு புல் வகையை சார்ந்ததுங்க. இதோட பெயர் வெட்டி வேர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. வெட்டி வேர் ரொம்ப புதர் மாதிரி வளருது. புதர் மாதிரி தான் தங்கம் வளரும். அதோட தன்மையே புதர் தான், சரிங்களா? புதராக வளரக்கூடிய புல் வகை. ஸோ புதராக தான் வளரும். நான்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நான் வச்சுருக்கேன். ஆனால் அதை போகிற போக்கில் அப்படி கையை வச்சு இப்படி இழுத்துட்டு போயிடாதீங்க. நான் அந்த வேலையனா எந்த செடியை பார்த்தாலும் அதை அப்படி கையை வச்சு ஏதாவது பண்ணுறது பழக்கமா. ஒரு நாள் அப்படி பண்ணிட்டேங்க. அது லெமன் கிராஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு அப்படி பண்ணிட்டேன். அது முள் மாதிரி அறுக்கிற தன்மை உள்ளதாக இருக்குதுங்க. அறுத்து விட்டுடுச்சு கையை. கத்தி மாதிரி இது வச்சுருக்காங்க, கத்தி வச்சுருக்காங்க. தொடாதீங்கடா, பக்கத்தில் அறுத்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி புற்கள் எல்லாம் பார்க்க மட்டும் செய்ய, என்னை தொடாதுங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க, சரிங்களா? அது மாதிரி இப்போ நம்ம இதை வச்சு ஒரு 3 months இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு புதர் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, மேலே உள்ள புல்களை வெட்டலாமா வெட்டக்கூடாதா, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில், அதனுடைய பேரே வெட்டி வேர். வெட்ட வளருவாங்க, லெமன் கிராஸ் மாதிரி. இப்போ பாருங்கள், லெமன் கிராஸ் எப்படி வெட்டி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? நான் மேலே புல்லை வெட்டினாலும் நமக்கு தேவை கீழே உள்ள வேர் தானே. ஸோ வளருவாங்க. ஆனால் நான் இப்போ 20 லிட்டர் அவசரத்துக்கு அந்நேரம் நமக்கு ஒரு நாற்று கிடச்சிச்சு. அப்போ நமக்கு இருந்தது கையில் 20 லிட்டர் வாட்டர் கேன். ஸோ அதில் வச்சுட்டேன். ஆனால் இவளை வளர்க்குறது எந்த வித கஷ்டமும் கிடையாதுங்க. இவளை எடுக்கிறப்ப நம்ம படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் பெரிய கஷ்டம். ஆனால் அதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவள் அப்படி இந்த ஊரே மணக்கிற மாதிரி ஒரு மனம் வருவா பாருங்கள். மாடித்தோட்டமே மணக்கும். பக்கத்துலலாம் கேட்பாங்க எல்லாரும். இப்போ பாருங்களேன், எப்படி நம்ம டெலிவரி டைமில் இருக்கிற பெயின் டெலிவரி ஆகி குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே மறந்து போகுதோ, அது மாதிரி மறந்து போயிடும். அவ்வளோ நறுமணம் தரக்கூடிய. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாங்க. இது எப்போ அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம இதை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு நாற்றாவே இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாக எல்லா நர்சரியிலையும் கிடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் எடுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பிடுங்கியெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் யாராவது அதை க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுக்கிறாங்கன்னா அதில் கொஞ்சோண்டு வேர் இருக்க மாதிரி அந்த அடிப்பகுதி, நம்ம எப்படி லெமன் கிராஸில் உடைய அடிப்பகுதி தண்டில் கொஞ்சம் வேர் இருக்க மாதிரி வச்சா வந்துடும் இல்லையா? அது மாதிரி வச்சாவே வந்துடுங்க. ஒரே ஒரு நாற்று வச்சு விட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிவிசி பைப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பைப்பில் வச்சு வளர்த்தோன்னா ஈஸியாக நீளமான வேர்கள் கிடைக்கும். இதுன்னா இந்த தொட்டி சைஸ்க்கு வேர் கிடைக்கும். அதை நானும் எடுக்கிறதும் கஷ்டம். அதுக்கப்புறம் அதை கழுவி க்ளீன் பண்ணி போதுண்டா சாமின்னு இருக்கும். ஆனால் பிவிசி பைப்னா அப்படி உருவி எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் சீக்ரெட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வெளியில் கொஞ்சம் பராமரிப்பு வேலை, அதை எங்கள் வீட்டில் அவங்களே தான் பார்த்துருவாங்களா. நம்ம வீட்டு தண்ணியெல்லாம் வெளியில் போகிறதுக்கு ஒரு பைப் ஒன்று போட்டு இது பண்ணாங்க. அவங்களே உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. பண்ணுறப்ப அவங்க வாங்கிட்டு வந்த பைப் அதுக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு. ஐயோ, அவங்க ரொம்ப கவலையாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, பிவிசி பைப் நான் வாங்கிட்டு வந்தது செட் ஆகலை, வேறு வாங்க போகிறேன்னு. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியா? அப்போ இதை என்ன பண்ண போகிறீங்க? வேஸ்ட்டு தான். ஆஹா, இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்குன்னு வெற்றி வேர் வளர்க்கணும், வாங்கித்தாங்கன்னா அது எப்படி 2 வருஷம் 3 வருஷம் ஆகி போயிடும் வாங்கி தரதுக்குள்ளே. ஆனால் எனக்கு 2 பைப்பு கிடச்சிருக்குங்க. ஒரு 4 அடி 2 பைப்பு சேர்த்து
4 அடி, நம்ம 2 அடியாக வெட்டி கூட அதை யூஸ் பண்ணலாம். 2 அடியிலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப பெருசாக கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் என்ன யோசிச்சிருக்கேன், இந்த 2 சைடுலேயும் வெற்றி வேறு 2 பக்கமும் பைப்பை வச்சு கட்டி அங்கனக்குள்ளே வளர்த்துடலாமா, கீழே ஒரு மூடி போட்டு அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரி பார்க்கலாம், அது பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரி, தண்ணி என்ன மாதிரி ஊற்றணும், வாட்டரிங் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. நான் வந்து இப்போ டெய்லி தான் இதுக்கு ஊற்றிட்டுருக்கேன். பட் டெய்லி ஊற்றணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து புல் வந்து பார்க்க அழகாக அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லி ஊற்றிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா, புல் காஞ்சி போகுதுன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா தண்ணி ஊற்றுங்க. ஆனால் இது வந்து மண் அரிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு களை செடி, காட்டு செடி தான். சரிங்களா? ரோடு முழுக்க எல்லா பக்கமும் இது நமக்கெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் வெட்டி வேர் இருக்குமாம்மா. அதனால தான் அவங்கெல்லாம் தேங்காய் எண்ணெயில் போட்டெல்லாம் தேய்ப்பாங்க, தண்ணியில் போட்டு வச்சு அந்த தண்ணியை தான் குடிப்பாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ பயன்கள் அதிகம் உள்ளது. ஸோ அதனால் வந்து மண் அரிப்புக்காக பயன்படும் போது வந்து அவங்க தண்ணியை ஊற்றினா எப்படி மண் அரிப்புக்கு இது பண்ண முடியும்? அதனால் வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், அதனால் எந்த பிரச்சனையும் வரலை. அப்புறம் உரம் என்ன போடணும் அப்படிங்கிற டவுட் வரும் இல்லையா? எந்த உரமும் தேவையே கிடையாதுங்க. இது வந்து ஒரு காட்டு செடி தான். ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கும்போது எல்லா செல்லக்குட்டிங்களுக்கும் நம்ம உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்காமல் இருக்க மாட்டோம்ல. ஸோ எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் இவங்களுக்கும் ஏதாச்சும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ உங்கள் தோட்டத்து செல்லக்குட்டிங்களுக்கு அதையே கொடுங்க, போதுமானது. ஆனால் நான் வந்து இந்த செல்லக்குட்டிக்கு எதுவுமே கொடுக்கல. வச்சதுலேருந்து 3 மாதம் ஒன்றும் கொடுக்கல. ஏன் தெரியுமா? எங்கெங்க கைவிட இடம் இருக்குது, எப்படிங்க போடுறது, வழியே இல்லைங்க. அதனால் நான் எதுவுமே பண்ணலைங்க. அதுக்கப்புறம் அறுவடை அப்படின்னு பார்த்து எந்த பூச்சி தாக்குதலுமே வராது தெரியுமா? செம்மையாக எனக்கு அழகாக இருக்கிறதுனாலே நான் அப்படி நான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எப்போ அறுவடை பண்ணலாம் அப்படின்னா, 3 மாதத்திலிருந்து 1 வருட காலத்திற்குள்ளாக நீங்கள் அறுவடை பண்ணணும். 3 மாதத்தில் பண்ணும்போது அந்த வேர் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மெல்லிய வேராக இருக்கும். இப்போ சப்போஸ் வீட்டு யூஸுக்கு மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துலேயே அறுவடை பண்ணிடுங்க. அது வந்து மெல்லிசாக இருக்கும்போது நீங்கள் மிக்சியில் அடித்து வச்சு பொடியாக யூஸ் பண்ணுறதுக்கோ, ஒரு நலங்கு மாவு தயார் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆயில் தயார் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. மொத்தத்தில் என்னென்னா, இது வந்து உடலை குளிர்ச்சியாக்க தரக்கூடிய தன்மை வந்து இதுக்கு ரொம்ப அதிகம். அதனால் அது மட்டும் இல்லை, ரூமில் வந்து தண்ணியில் இதை போட்டு வச்சுட்டு ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. அந்த ரூமே ஜில்லுன்னு ஆகிடுமா, ஏசி மாதிரி. அவ்வளோ மருத்துவ பயன்களும் கூட அதிகமாக இருக்குது. குடல் சம்மந்தப்பட்டது, அல்சரெல்லாம் க்யூர் பண்ணுமா, ஹீட்னால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை க்யூர் பண்ணு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் வீட்டு யூஸுக்குன்னா 3 months கூட எடுங்க. மெல்லிய வேர்களாக இருக்கும். சரிங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து 1 year கழித்து எடுத்தீங்க அப்படின்னாக்க நல்ல அதிகமான வேர்கள் வந்திருக்கும். இதோட பர்பஸே வேர்களுக்காக தானே. அதனால் 1 year கழித்து எடுத்தால் நல்ல வேர்கள் இருக்கும். அப்படி என்ன பாக்ஸில் வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸ் முழுக்க வேராக மட்டும் இருக்கும். மண்ணை விட அதிகமாக வேர்கள் வந்து அவ்வளோ நிறைவாக இருக்கும். ஆனால் எடுக்கிறதுக்குள்ளே போதுண்டா சாமின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு வெற்றி வேரை பற்றின தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வெட்டி வளர்க்கலாம். மேலே உள்ளதாக வெட்டினாலும் அது ஒன்றும் ஆகாது. சரி, மேலே உள்ள புற்கள் வேஸ்ட்டு தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மெயினாக நம்ம வச்சுருந்தா இவ்வளோ வளர்ந்துருக்குல்ல, இவ்வளோ தான் வளர்ந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதை விட அதிகமாக வளர்ந்துருக்கும். பறவைகள் கூடு கட்டக்கூடிய பறவைகள் எல்லாம் இந்த புற்களை வந்து எடுத்துகிட்டு போகும். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அவங்க கூடு கட்டுவாங்க. நிறைய நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அதிகமாக பயன்படக்கூடியது தான் இந்த வெட்டி பயன்படுத்தக்கூடிய வேர். அதனால தான் வெட்டி வேர் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சுங்க. ஓகேங்களா? ஓரளவு தெளிவாக இருப்பீங்க வெற்றி வேர் பற்றி அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஈஸியாக எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் சில பேர் கேட்பாங்க என்கிட்ட, சுபமா வளர்க்காது, அதாவது எந்த கஷ்டமுமே இல்லாமல் வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு செடி சொல்லுங்கள், பூச்சி விரட்டி அது பூச்சி அந்த மருந்தெல்லாம் எனக்கு அடிக்க தெரியாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், தண்ணி வேணால் ஊற்றுவேம்மா, அப்படி ஏதாவது ஒரு 4-5 செடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் வெற்றி வேற சொல்வேங்க. எதுவுமே வேணாம், தண்ணி கூட டெய்லி ஊற்ற வேணாம், எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் கொடுக்க வேணாம், எந்த ஒரு பெஸ்டிசைடும் கொடுக்க வேணாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் மா, டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.